அதற்காக பிசாசு பணத்தை கொடுப்பான், புகழ்ச்சியை கொடுப்பான், உச்சத்துக்கு கொண்டு போவான். ஆனா கடைசியில நீ நித்தியமாய் அழ வேண்டியது இருக்கும். இன்னைக்கு உலகம் அப்படிதானே போகுது. பணம் கிடைச்சா போதும், பெரிய ஆளாயிட்டா போதும், இதெல்லாம் சாத்தான் செய்வான். அவனுக்கு தேவை உன்னுடைய வெளியேற பெற்ற ஆத்மா. எவர்லாஸ், முடிவில்லாத நிஷ்டத்துக்கு நீ போக வேண்டும். நீ அழுகுடன் அவன் சிரிப்பான். ஆனா இயேசு எதற்காக வந்தார்? அதற்காக அவர் நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டார், அது பரிபூர்ணப்படணும். அதற்கு ஜீவன், அதற்கு பரிபூர்ணம். பரிபூர்ணம் என்பது குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான சந்தோஷம். பரலோகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷம் சமாப்தி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு இம்மைக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் மறுமைக்கு தான்.